1 வீக் லீவுக்கு அப்புறம் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாடா அப்படின்னு இருந்தது. வெயில் அதிகமாக இருக்குதான், இருந்தாலும் ஸ்கூலுக்கு பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சுத்தமாக அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியலை. அதை இதையும் பண்ணிவிட்டு அப்படியே சண்டை போட்டுட்டு அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது. சரி இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டாங்க. 1 வீக்காக வீடும் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணவே இல்லை. நான் அப்படியே தான் இருந்தேன். சரி இன்றைக்காவது க்ளீன் பண்ணலாம். நம்ம எப்படி தான் அவங்க வீட்டில் இருந்தாலும் க்ளீன் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். அப்போவே நம்ம க்ளீன் பண்ண எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனதுனால இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் டே தான் ஸ்கூல். லஞ்ச் அப்புறம் ரெடி பண்ணிக்கலான்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சட்னி இதை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கிச்சன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கிச்சனில் நிறைய பாத்திரம் இருந்தது, அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனில் ஸ்டவ்வு சிங்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே ஃபுல்லாக லைட்டாக, அதாவது ரொம்ப டீப்பாலாம் க்ளீன் பண்ணல, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் மாப் போட்டுட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி என்னமோ தெரியல, அதிசயம் மழையெல்லாம் பெஞ்சது. வெயில் அதிகமாக இருக்கவே இல்லை. காலையில் வெயிலே இல்லை, ஆனால் வேர்த்து கொட்டுனுச்சு. அப்படி ஒரு மாதிரி இருக்கும்ல, வெக்கையாக இருக்கும்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி இருந்தது. என்னடா வெயில் இருக்கும்போது கூட இவ்வளோ வேர்க்கலை, இப்போ அவ்வளோ வேர்க்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து படன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி மழை பெஞ்ச வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வேறு ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படியோ இன்றைக்கி க்ளீன் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. ரொம்ப நாளாச்சு நான் க்ளீனிங் வீடியோவே போடுறது கிடையாது. அடிக்கடி நம்ம க்ளீனிங் வீடியோவே போட்டுட்ருக்கோமே, சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோமேன்னு சொல்லிட்டு அப்படியும் டிஃப்ரெண்ட் இல்லை, டெய்லி சமைக்கிறது அந்த வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு இதில் என்ன பெனிஃபிட், இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 1 இயராக வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த 1 இயராக நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், இப்போ நம்ம என்ன தான் நம்ம எவ்வளோ தான் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சாலும் ஒரு ஸ்டேஜில் மெமரி இல்லைன்னு நம்ம டெலீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா மெமரியும் நம்ம யூடியூப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து பார்க்கும்போது அது நல்லா இருக்குது. ஸோ அதனாலேயே எனக்கு வீடியோ போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு வியூஸ் போகலை, சப்ஸ்கிரைபர் வரல, அதை பற்றிலாம் நான் கவலையே படல. ஆனால் இப்போ இந்த டேட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு எடுத்து அந்த வீடியோவை பார்த்தா இதை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு தோணுது. நம்ம வேறு எதில் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சா கூட முடியாது. நம்மளுடைய அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாமே ஸ்டோரில் இருக்கிறதுனால அதுவே எனக்கு போதும் அப்படின்னு தோணுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர்